பாகிஸ்தான் கடுமையான நிதி நெருக்கடியில் சிக்கி தவித்து வருவது உலகறிந்த விஷயம். சர்வதேச நாடுகளிடமும் சர்வதேச நாணய நிதியத்திடமும் கையேந்தி கடன் வாங்கி நிலைமையை அவ்வப்போது சமாளித்து வருகிறது. கடந்த 2020ஆம் ஆண்டு தொடங்கி தற்போது வரை பொருளாதார நெருக்கடியில் சிக்கித் திணறும் பாகிஸ்தான் சர்வதேச நாணய நிதியத்திடம் கடன் பெறும் 5வது நாடாகவும் உள்ளது. இது ஒருபுறம் இருக்க, பாகிஸ்தான் அரசுக்கு சொந்தமான பாகிஸ்தான் இன்டர்நேஷனல் ஏர்லைன்ஸ் விமான நிறுவனம் கடுமையான நிதி நெருக்கடியில் சிக்கித் திணறியது அந்நாட்டுக்கு தலைவலியை ஏற்படுத்தியது. கடந்த 2023ஆம் ஆண்டு நவம்பரில் 7000 ஊழியர்களுக்கு ஊதியம் வழங்க முடியாமல் விழிபிதுங்கி நின்றபோது விமான நிறுவனம் நெருக்கடியில் சிக்கியிருப்பது வெளிச்சத்திற்கு வந்தது. தொடர்ந்து இழப்பை சந்தித்து வரும் பாகிஸ்தான் இன்டர்நேஷனல் விமான நிறுவனத்தை தனியார் மயமாக்க பாகிஸ்தான் மேற்கொண்ட முயற்சிக்கு எதிர்பார்த்த பலன் கிடைக்கவில்லை. எனவே அதனை விற்பனை செய்யும் முடிவுக்கு தள்ளப்பட்டது பாகிஸ்தான். சர்வதேச நாணய நிதியத்தின் $7 பில்லியன் திட்டத்தின் கீழ் நிதி திரட்டவும், பணத்தை வீணடிக்கும் அரசுக்கு சொந்தமான நிறுவனங்களை சீர்திருத்தவும் தேசிய விமான நிறுவனத்தின் பங்குகளை முழுமையாக விற்க பாகிஸ்தான் முன்வந்தது. தேசிய விமான நிறுவனம் விற்கப்படுவதை உறுதி செய்த பாகிஸ்தான் பிரதமர் ஷெபாஸ் ஷெரீப் ஏல விற்பனை தொலைக்காட்சிகளில் நேரலை செய்யப்படும் என்றும் அறிவித்திருந்தார். அதன்படி நடந்த ஏலத்தில் லக்கி சிமெண்ட் கன்சார்டியம், ஆரிஃப் ஹபீப் கார்ப்பரேஷன் கன்சார்டியம், ஏர் ப்ளூ லிமிடெட், இராணுவ கட்டுப்பாட்டில் உள்ள நிறுவனமான ஃபவுஜி உர நிறுவனம் போன்றவை பங்கேற்றன. 3 சுற்றுகளாக நடந்த ஏலத்தின் முடிவில் ஆரிஃப் ஹபீப் என்ற நிறுவனம் இந்திய மதிப்பில் 4318 கோடி ரூபாய்க்கு பாகிஸ்தான் இன்டர்நேஷனல் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தை வாங்கியது. தற்போது ஏலத்தில் வெற்றி பெற்ற ஆரிஃப் ஹபீப் நிறுவனம் 75% பங்குகளை வாங்கியிருக்கும் நிலையில் 90 நாட்கள் கால அவகாசத்திற்கு பின்னர் எஞ்சியுள்ள 25% பங்குகளை வாங்கும். இது மட்டுமின்றி அடுத்த 5 ஆண்டுகளில் இந்திய மதிப்பில் கூடுதலாக 80 பில்லியன்களை முதலீடு செய்ய வேண்டியதிருக்கும். தனியார் மயமாக்கல் பாகிஸ்தானில் முதலீட்டை ஊக்குவிக்கும் என்று கூறிய ஆரிஃப் ஹபீப் நிறுவனம் பாகிஸ்தான் இன்டர்நேஷனல் ஏர்லைன்ஸ் தங்கள் தேசிய நிறுவனம் என்றும் வெளிநாட்டு விமான நிறுவனங்களை கொண்டுவர தயாராக இருப்பதாகவும் கூறியது. ஏலம் தொடர்பான கேள்விக்கு பதிலளித்த பாகிஸ்தான் பிரதமர் ஷெபாஸ் ஷெரீப் இந்த விற்பனை பாகிஸ்தானுக்கு ஒரு வரலாற்று நாள் என்று பாராட்டியுள்ளார். PIA தனியார் மயமாக்கலுக்கான வெளிப்படையான மற்றும் மிகவும் போட்டித்தன்மை வாய்ந்த ஏல செயல்முறையை வெற்றிகரமாக முடித்தது ஒரு மைல்கல் என்றும் குறிப்பிட்டுள்ளார். ஜியோ நியூஸிடம் பேசிய பாகிஸ்தானின் பொருளாதார நிபுணரும் கொள்கை நிபுணருமான ககான் நஜீப் இதை ஒரு நல்ல தொடக்கம் என்று விவரித்தார். 19 20 ஆண்டுகளுக்கு பிறகு நாடு ஒரு பெரிய நிறுவனத்தை வெற்றிகரமாக தனியார் மயமாக்கியுள்ளது என்றும் கூறியுள்ளார். 1946ஆம் ஆண்டு அக்டோபர் 29ஆம் தேதி அப்போதைய கல்கத்தாவில் மிர்சா அகமது இஸ்பாஹானி, தொழிலதிபர் ஆடம் ஜி ஹாஜி தாவூத் ஆகியோரால் நிறுவப்பட்டதுதான் பாகிஸ்தான் இன்டர்நேஷனல் ஏர்லைன்ஸ். 1947இல் பாகிஸ்தான் உருவாக்கப்பட்ட பின்னர் நாட்டின் உள்நாட்டு மற்றும் சர்வதேச பயண தேவைகளை பூர்த்தி செய்யும் முதல் விமான நிறுவனமாக இது மாறியது. 1960ஆம் ஆண்டு போயிங் 707 ஜெட் விமானங்களை இயக்கிய 2வது ஆசிய விமான நிறுவனமாக தன்னை நிலைநிறுத்தியது. PIA ஒரு காலத்தில் உலகத்தரம் வாய்ந்த கேரியர் என்ற புகழையும் பெற்றிருந்தது. எனினும் பாதுகாப்பு நெருக்கடி, கடன், விமான சேவைகள் ரத்து உள்ளிட்ட காரணங்கள் பாகிஸ்தான் ஏர்லைன்ஸை விமான போக்குவரத்தின் இருண்ட அத்தியாயத்தில் தள்ளியது. தற்போது தனியார் மயமாக்கப்பட்ட பாகிஸ்தான் இன்டர்நேஷனல் ஏர்லைன்ஸ் புதிய பாய்ச்சலுக்கு தயாராகுமா என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம். மதுரை மக்களே, மதுரை சிட்டிக்குள்ள அதுவும் உங்க பட்ஜெட்குள்ளேயே பிளாட் வாங்கணுங்கிற கனவு இப்போ கைகூடி வந்தாச்சு. மதுரையின் முதல் ப்ராஜெக்டில் ரோட்டுக்கு காசு இல்லாததால் 72 மணி நேரத்தில் 533 மனைகள் விற்கப்பட்டன. மீண்டும் ரோட்டுக்கு காசு இல்லாமல் பிரீமியம் வில்லா மனைகளை மதுரை வேலம்மாள் மருத்துவக் கல்லூரி அருகில் அறிமுகப்படுத்துகிறோம். லான்ச்சிங் G2 Vagay Crest, மதுரை வேலம்மாள் மெடிக்கல் காலேஜ் அருகில். Early bird price ரேரா அப்ரூவ்ட் வில்லா பிளாட்ஸ் வெறும் 9.9 lakhs %. சிட்டிக்குள்ள பிளாட் உங்க கனவு வீட்டுக்கான பெர்ஃபெக்ட் ஸ்பாட். For bookings call